அந்த வகையில் இந்த ஆண்டு பெறப்பட்ட ஒட்டுமொத்த மனுக்களின் எண்ணிக்கை MBBSக்கு 72,743 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இது கடந்த ஆண்டை விட 29,680 விண்ணப்பங்கள் கூடுதலாகும். மாணவர்களின் சிரமங்களை குறைக்கின்ற வகையிலும் சரிபார்ப்பு பணிகள் சிறப்பாக நடைபெறும் வகையிலும் அதிக கால அவகாசம் வழங்கப்பட்டது. இதையடுத்து அதிக அளவிலான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. பெறப்பட்ட விண்ணப்பங்களில் போலியான சான்றிதழ்கள் கண்டறியப்பட்டு ஏற்கனவே 20 மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். போலியான ஆவணங்கள் தந்தது என்பது ஏற்கனவே ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறோம். 20 பேர் அந்த போலியான ஆவணங்களின் மூலம் இன்றைக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மீதமிருந்த ஒட்டுமொத்த விண்ணப்பங்களையும் மிக சரியாக ஆய்வு செய்வதில் இன்னும் ஒரு கூடுதலான 5 மாணவர்கள் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு மட்டும் 25 மாணவர்கள் போலியான ஆவணங்களை தந்ததன் மூலம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு ஒதுக்கீட்டு விண்ணப்பங்களை பொறுத்தவரை 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கு 4,281 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. விளையாட்டு பிரிவுக்கு 477 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. முன்னாள் படைவீரர் பிரிவு ஒதுக்கீட்டிற்கு 642 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டு பிரிவுக்கு 148 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. பெறப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களையும் பரிசீலித்து மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலும் மற்றும் 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கான பட்டியலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது 2025-26 ஆண்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்காக அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பொறுத்தவரை இன்றைக்கு 43,315 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இதில் ஏற்றுக்கொள்ள தகுதி படைத்த விண்ணப்பங்கள் என்கின்ற வகையில் முடிவெடுக்கப்பட்டிருப்பது 39,853. மாணவர்களை பொறுத்தவரை 13,998 பேரும், மாணவியர்களை பொறுத்தவரை 25,855 பேரும் தகுதி படைத்த விண்ணப்பங்களை அளித்தவர்களாக இருக்கிறார்கள். 7.5% விண்ணப்பங்களை பொறுத்தவரை 2025-26 ஆண்டிற்கான 7.5% அரசு பள்ளி மாணவர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சேர்க்கைக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 4,281. அதில் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகள் 4,062. அந்த 4,062 மாணவர்களை பொறுத்தவரை 1,136, மாணவிகளை பொறுத்தவரை 2,926. அதேபோல் நிர்வாக ஒதுக்கீட்டிற்காக பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை சுயநிதி மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டிற்கான இடங்களுக்கு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 33,692. அதில் தகுதியுடைய விண்ணப்பங்கள் 30,428. அந்த 30,428 மாணவர்களை பொறுத்தவரை 9,737, மாணவிகளை பொறுத்தவரை 18,542. மாநில ஒதுக்கீட்டிற்கான இடங்கள் தமிழ்நாட்டு அரசை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளின் ஒட்டுமொத்த MBBS இடங்கள் 6,600. அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளின் மொத்த BDS பல் மருத்துவ இடங்கள் 1,583. மேலும் 7.5% ஒதுக்கீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த MBBS இடங்கள் 495. 7.5% ஒதுக்கீட்டிற்கான அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த BDS இடங்கள் 119.
நிர்வாக ஒதுக்கீட்டை பொறுத்தவரை சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளின் மொத்த எம்பிபிஎஸ் இடங்கள் 1144, சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள பிடிஎஸ் மருத்துவ படிப்பு இடங்கள் 515. என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் இடங்கள் 592. என்ஆர்ஐ ஒதுக்கீட்டில் சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள பிடிஎஸ் பல் மருத்துவ இடங்கள் 15. மேலும் அலைடு ஹெல்த் கேர் எனப்படும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி என்று 19 வகையான 4 ஆண்டு கால பட்டப்படிப்புகளுக்கும், ஃபார்ம்டி 6 ஆண்டுகள் மற்றும் 3 ஆண்டுகள் பட்டப்படிப்புகளுக்கும், செவிலியர் பட்டப்படிப்புகளுக்கும் 17/6/2025 முதல் 7/7/2025 வரை இணைய வழியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது. அப்படி பெறப்பட்ட விண்ணப்பங்களை பொறுத்தவரை சரிபார்க்கும் பணி முடிவடைந்து இன்று அதற்கான தரவரிசை பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அலைடு ஹெல்த் கேர் டிகிரி கோர்சஸை பொறுத்தவரை பெறப்பட்ட விண்ணப்பங்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 61,735. ஃபார்ம்டி 6 ஆண்டுகள் பட்டப்படிப்புக்காக பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 12,192. ஃபார்ம்டி 3 ஆண்டுகள் பட்டப்படிப்புக்கான பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 29. செவிலியர் பட்டப்படிப்புகளுக்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 16,746. அதேபோல் அலைடு ஹெல்த் கேர் டிகிரி கோர்ஸை பொறுத்தவரை அரசு ஒதுக்கீட்டிற்கான இடங்கள் 3,256. சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை 20,026 அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் உள்ளன. ஃபார்ம்டி 6 ஆண்டுகள் சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை 723. ஃபார்ம்டி 3 ஆண்டுகள் பட்டப்படிப்புகளுக்கு 61 என்கின்ற வகையில் இடங்கள் உள்ளன. செவிலியர் பட்டப்படிப்புகளுக்கு அரசு கல்லூரிகளில் 2,080 இடங்கள் உள்ளன. விண்ணப்பங்களை பொறுத்தவரை முழுமையாக பரிசீலித்து தகுதி பெற்ற மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதல் 10 மாணவர்களை அரசு ஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலில் இருக்கிற முதல் 10 மாணவர்களை இன்றைக்கு இங்கே அறிவிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அதாவது திருநெல்வேலி புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியைச் சேர்ந்த சூர்யா நாராயணன், அவர் முதல் 665 மதிப்பெண்களை பெற்று நீட் தேர்வில் 665 மதிப்பெண்களை பெற்றவர். அவர் இன்றைக்கு முதலிடத்தை பிடித்திருக்கிறார். அதேபோல் முதல் 10 பேர்களில் சேலம் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியைச் சேர்ந்த அபினீத் நாகராஜ் 2ஆம் இடத்திலும், திருப்பூர் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியைச் சேர்ந்த ஸ்ருதிக் விஜயராஜா 3வது இடத்திலும், திருவள்ளூர் வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் பள்ளி ராகேஷ் என்பவர் 4ஆம் இடத்திலும், செங்கல்பட்டு ஸ்ரீ கிரீஷ் சர்வதேச பள்ளியைச் சேர்ந்த பிரஜன் ஸ்ரீவாரி, அதேபோல் விருதுநகர் லிங்கா குளோபல் பள்ளி நிதின் பாபு, நீடாமங்கலம் சேலம் ஏகேடி நினைவு வித்யா சாக்கெட் பள்ளி நீலமங்கலம் கைலேஷ் கிரண் என்கின்ற மாணவரும், சென்னை ஸ்ரீகிரிஷ் சர்வதேச பள்ளியைச் சேர்ந்த நிதின் கார்த்திக் என்பவரும், தர்மபுரியில் இருக்கிற மேலையானம்பாக்கம் வேலம்மாள் வித்யாலயாவைச் சேர்ந்த மாணவர் பிரகதீஷ் சந்திரசேகர் என்பவரும், அதேபோல் தேனி வேலம்மாள் வித்யாலயா பள்ளியைச் சேர்ந்த போன் ஹரிணி என்கின்ற இந்த 10 பேர் முதலிடம் பிடித்து இன்றைக்கு இந்த ஒதுக்கீட்டில் தரவரிசை பட்டியலில் 10 பேர் முதலிடம் பிடித்திருக்கிறார்கள். அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுடைய சிறப்புக்குரிய திட்டங்களில் ஒன்றான 7.5% அரசு ஒதுக்கீட்டிற்கான மாணவ மாணவியர்களின் பெயர்களை அறிவிக்கிறேன். கள்ளக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் திருமூர்த்தி, கிருஷ்ணகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் சதீஷ்குமார், கள்ளக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி மதுமிதா, நாமக்கல் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி மெய்யரசி, திருவள்ளூர் ஆவடி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி மோனிகா, கரூர் குளித்தலை
அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் செந்தில் வேல்குமரன், சேலம் அரசு மேல்நிலைப்பள்ளி தாராபுரம் நிர்மல்ராஜ், கிருஷ்ணகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி உரப்பம் திரு நிதிஷ், தர்மபுரி அரசு மேல்நிலைப்பள்ளி அக்ரஹாரம் ஜெகதீஷ், சேலம் அரசு மேல்நிலைப்பள்ளி மேட்டுப்பட்டி நிர்மல் ஆகிய 10 பேர் 7.5% தரவரிசை பட்டியலில் முதல் 10 என்கின்ற வகையில் இன்றைக்கு இடம் பிடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தரவரிசை பட்டியல் தயாரிப்பு பணிக்கு மிக கடுமையாக உழைத்து மிக திறமையாக செயல்பட்டு போலி ஆவணங்கள் சமர்ப்பித்த ஒரு 25 பேரையும் கண்டறிந்து மிக சரியான வகையில் நடவடிக்கை எடுத்த சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை இந்த துறையின் சார்பில் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறோம். பிறப்பு, அதே மாதிரி வெளிநாடுன்னு சொன்னால் என்ஆர்ஐக்காக அந்தந்த தூதரகங்களிலிருந்து பெறப்படுகிற சான்றிதழ்கள், நேட்டிவிட்டி